ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி பவுட்ரு ஏற்ற வந்தோங்க வண்டிக்கு. நம்ம சித்தப்பா தாங்க லோடு செட் பண்ணார். நம்ம சித்தப்பா பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சித்தப்பாவை. வாங்க பார்க்கலாம் எப்படி ஏற்றுறாங்கன்றது. வண்டி நல்லா பளபளன்னு இருக்குதுங்களா? இது ஏற்றின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். வண்டி சும்மா தகன்னு கருப்பு கலரில் மாறிடும். சரி வாங்க எப்படி ஏற்றுறாங்கன்றது பார்க்கலாம். ஸ்க்ரேரில் மாட்டி தூக்கி அப்படியே வந்து ஏற்றுறாங்க. நம்ம வண்டியில் சைடு ஆங்கிள் இருந்துச்சுங்க, சைடு ஆங்கிள் போட்டு அப்படியே ஏற்றுறேன். சேஃப்டியாக இருக்கும். சிம்பிளாக சும்மா அந்த டாப்பில் மட்டும் தார் பைப் போட்டு போனால் போதுங்க. சைடு ஆங்கிள் போட்டு வந்தாலும் கூட ஏற்றுவாங்க. சைடு ஆங்கிள் இல்லாட்டி வந்தாலும் சூப்பராக ஏற்றுவாங்க. சைடு ஆங்கிள் இதுக்கு முன்னாடி நான் ஓட்டியிருந்தப்போ சைடு ஆங்கிள் கிடையாதுங்க. நம்ம சித்தப்பா வண்டியில் கூட சைடு ஆங்கிள் இல்லைங்க. அப்படியே தான் ஏற்றிட்டு வருவாருங்க. எதுவும் சரியாதுங்க. எப்போனா ஒரு டைம் லைட்டாக சரியத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நம்ம சேஃப்டியாக வந்தோம்னாங்க, பெல்ட்டு போட்டுங்க. சைடு ஆங்கிள் போட்டது நம்ம சேஃப்டிக்காக போட்டுக்கணுங்க. ஆனால் சைடு ஆங்கிள் போடும்போது ஏறும்போது எல்லாருமே கொஞ்சம் கவனமாக போடணுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக போடணும். நிறைய வீடியோஸ் பார்த்தேங்க, சைடு ஆங்கிள் போடுறவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போடுறாங்க. அது வந்து எப்பவுமே சேஃப்டியாக போடணுங்க. ஒரு 2-3 பேர் கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுன்னு கொஞ்சம் சேஃப்டியாக போடணுங்க. கேட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக கேட்டிக்கலாங்க. ஆனால் கழுத்துக்கு அந்த ஆங்கிளுக்குள்ளே விட்றது, கையை விட்றது அந்த மாதிரி இது இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப சேஃப்டியாக போடணுங்க. உயிரே போயிருக்குங்க. அந்த வீடியோலாம் பார்த்துங்க, ஒரு 2-3 வீடியோ பார்த்தேங்க அந்த மாதிரி. அதனால் எல்லாம் சேஃப்டியாக போடணுங்க. பார்க்கலாம் வாங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கிற வண்டி கருப்பாக எப்படி மாறுதுன்றதும் பார்க்கலாம். வாங்க. லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு எடை போட்டு நிறுத்திட்டேங்க. நிறுத்திட்டு இப்போ பாய் கட்டணுங்க. சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பாய் இருந்தால் மேலே கவர் பண்ணி கட்டிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது லைட்டாக ஒரு மூட்டை வெளியே வந்துருந்துச்சிங்க. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நான் வீடியோ எடுத்து போட முடியல. அவங்கக்கிட்ட சொன்னோடனே எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சாங்க. சூப்பரான கம்பெனிங்க அது. இன்னும் ஒன்று மேலே கருப்பாக தாங்க ஆகும், நம்ம உள்ளே வெளியும் ஃபுல்லாக கருப்பாகும். அதை மட்டும் தான் பார்த்துக்கணும். வாட்டர் வாஷ் பண்ணிடணும், நம்மளும் பண்ணிக்கணும், வண்டிக்கும் பண்ணிடணும். இப்போ அடுத்து பாய் கட்டுறதாங்க. சரி வாங்க அது எப்படி இறக்குறாங்கன்றதை காட்டுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 வண்டி வந்தாங்க. நம்ம அண்ணன் வந்தார், நம்ம வண்டி இறங்கிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சு சும்மா நசன்னு இருக்குங்க. கீழே பாருங்கள் அப்படியே கருப்பாக இருக்குங்க. எல்லாமே அந்த கார்பன் தாங்க, கார்பன் போட்டுருங்க. வண்டி மேலே ஏறி இறங்கல இப்போ வண்டி கருப்பாகிடுங்க. பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். அல்ட்ராடெக் கம்பெனிங்க, அரியலூர் மாவட்டங்க. அப்படியே ஏறிக்கிட்டு சிமெண்ட்டு நம்ம ஊருக்கு போட்டு வந்துடுறாங்க, ஆர்னிக்கு போட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.